அப்போ அவரோட எனிமி டீம் அவர்கிட்ட வராங்க. அவங்களோட ட்ரைனிங் டாக்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இதெல்லாம் கண்முழிச்சு பார்த்த வயசானவர் அவங்க காருக்கு அடியில போயிட்டு டாக் ஸ்மெல் பண்ணிட கூடாதுன்னு பெட்ரோல் டேங்க ஓட்ட போட்டு மேல ஊத்திக்கிறாரு. ஆனா அப்ப கூட டாக்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருது. இதனால அவர் தப்பிச்சு போலான்னு பாக்குறாரு. அப்போ ஒரு சோல்ஜர் அவரோட கால்லே ஷூட் பண்றான். அப்ப ஆபீசர் அவங்கிட்ட அந்த ஆள் எனக்கு உயிரோட வேணும்னு கேக்குறான். அதனால அவனை பிடிக்கிறதுக்காக டாக்ஸ் அனுப்புறான். அப்ப அந்த வயசானவர் நெருப்ப வச்சு அவரை கொளுத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே ரிவரை நோக்கி ஓடுறாரு. இதனால எல்லாரும் அவரை ஷூட் பண்ணி சாவடிக்க பாக்குறாங்க. ஆனா அவர் எஸ்கேப் ஆகி ரிவருக்குள்ள குதிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற கோல்டு வெயிட்டா இருக்கிறதுனால வாட்டருக்குள்ள போயிடுறாரு. அதனால அவரை பிடிக்க ஒரு சோல்ஜர் ரிவருக்குள்ள போறான். அப்ப அந்த வயசான ஆளு அந்த சோல்ஜரோட கழுத்து அறுத்து சாவடிச்சு அவங்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிறாரு. இதனால இன்னொருத்தன ஆபீசர் குதிக்க சொல்றான். அவனையும் அந்த வயசான ஆளு சாவடிக்கிறாரு. இதை பார்த்த படகுல இருந்த சோல்ஜர் பயத்துல கரைக்கு போக பாக்குறான். அப்ப அந்த வயசானவர் அவனையும் சாவடிச்சு அவனை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அவனை சுடுற மிஷின் கன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஆபீசர் செம்ம ஷாக்ல இருக்கான். அப்ப அந்த வயசான ஆளு வளர்த்துட்டு இருக்க நாய் வருது. அதனால அதை வச்சு அவரை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்றான்.